அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி இயல் 5 கற்கண்டு தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கிற பாடத்தை பார்த்துட்ருக்கோம். இப்போ தொகை அப்படின்னா மறைந்து வருவது, தொகா அப்படின்னா மறையாமல் வெளிப்படையாக வருவது. ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவதை என்ன சொல்கிறோம்? சொல். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருமானால் அதை என்ன சொல்கிறோம்? சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இரு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து தொக்கி வருமானால் அதை என்ன சொல்கிறோம்? தொகைநிலை தொடர் என்பர். தொகைநிலை தொடர் வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழி தொகை என 6 வகைப்படும். வேற்றுமை தொகை வேற்றுமை உருபுகள் ஐயால், கூ, இன்னதுகன் ஆகிய வேற்றுமை உருபுகள் சொற்றொடரில் மறைந்து வந்தால் அது என்ன சொல்கிறோம்? வேற்றுமை தொகை. அடுத்தது உருபும் பயனும் உடன்தொக்க தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை முதலியவற்றை நாம் போன வகுப்பில் பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது இரு பெயரட்டு பண்புத்தொகை. பனைமரம். இத்தொடர் பனையாகிய மரம் என விரியும். மரம் என்பது பொதுப்பெயர். பனைமரம் அப்படிங்கிறதுல மரம் என்பது பொதுப்பெயர், பனை என்பது மரங்களுள் ஒன்றை குறிக்கும் சிறப்பு பெயர். புரியுதா? மரம் என்பது பொதுப்பெயர், பனை அப்படிங்கிறது சிறப்பு பெயர். இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நிற்க இடையில ஆகிய என்னும் பண்புருவு மறைந்து வருவது இரு பெயரட்டு பண்புத்தொகை என்பர். பரமா சிறப்பு பெயர் முன்பும். எது சிறப்பு பெயர்? பனை. மரம் அப்படிங்கிறது என்ன? பொதுப்பெயர். பொதுப்பெயர் பின்னும் நிற்க இடையில ஆகிய அப்படிங்கிற பண்புருவு மறைந்து வருவதை என்ன சொல்கிறோம்? இரு பெயரட்டு பண்புத்தொகை என்பர். அடுத்தது உவமை தொகை. உவம உருபுகள் மறைந்து வருவது தான் என்ன சொல்கிறோம்? உவமை தொகை. போல, புறைய, ஒப்ப, உளர, மான, கடுப்ப, இன்ன, ஏய, இயைப, நேர, நிகர மற்றும் பிற உறுப்புகள் எல்லாம் என்ன சொல்கிறோம்? உவமை உருபுகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மலர்விழி. இத்தொடர் மலர் போன்ற விழி என்ற பொருள் தருகிறது. இப்போ மலர்விழி அப்படிங்கிற தொடர் மலர் போன்ற, மலர் அப்படின்னு என்ன? பூ போன்ற, விழியை உடைய பூ போன்ற விழி அப்படின்றத பொருளை தருகிறது. மலர் அப்படிங்கிறது உவமை, விழி அப்படிங்கிறது உவமேயம். இடையில் போன்ற என்னும் உவம உருபு மறைந்து வந்துள்ளது. மலர் விழி அப்படிங்கிற மலர் விழி 2 சொற்களுக்கும் இடையில போன்ற அப்படிங்கிற உவம உருவு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு உவமைக்கும் உவமேயத்திற்கும் இடையே போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உவம உருபுகளுள் ஒன்று மறைந்து வருவதை என்ன சொல்கிறோம்? உவமை தொகை எனப்படும். இப்போ மலர்விழி அப்படிங்கிற சொற்றொடரில் மலர் போன்ற விழி அப்படிங்கிற பொருளை தருகிறது. மலர் அப்படிங்கிறது உவமை, விழி அப்படிங்கிறது உவமேயம். இடையில போன்ற அப்படிங்கிற உவம உருவு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு உவமைக்கும் உவமேயத்திற்கும் இடையில போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உவம உருபுகள் ஒன்று மறைந்து வருவதை என்ன சொல்கிறோம்? உவமை தொகை எனப்படும். அடுத்தது உம்மை தொகை. இரவு பகல், தாய் தந்தை. இரவு பகல், தாய் தந்தை. இத்தொடர்கள் இரவும் பகலும் தாயும் தந்தையும் என விரிந்து பொருள் தருகின்றன. இப்போ இரவு பகல், தாய் தந்தை 2 சொற்றொடரில் இத்தொடர்கள் பாருங்க. இரவும் பகலும் தாயும் தந்தையும் என விரிந்து பொருள் தருகின்றன. இதில் சொற்களின் இடையிலும் இறுதியிலும் அப்படிங்கிற இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருகிறது. சொற்களுடைய இடையிலையும் இறுதியிலையும் அப்படிங்கிற இடைச்சொல்லானது மறைந்து நின்று பொருள் தருகிறது. இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று
பொருள் தருவதை என்ன சொல்கிறோம்? உம்மை தொகை என்பர். உம்மை தொகை அப்படின்னா இரண்டு சொற்களுக்கு இடையில அப்படிங்கிறது மறைந்து வந்து பொருளை தருவது தான் என்ன சொல்கிறோம்? உம்மை தொகை. இரவு பகல், இரவும் பகலும், தாய் தந்தை, தாயும் தந்தையும், கபில பரணர், கபிலரும் பரணரும், காலை மாலை, காலையும் மாலையும். இந்த சொற்கள்லாம் அப்படிங்கிறது மறைந்து நின்று பொருளை தருகிறது. அதனால் இது என்ன சொல்கிறோம்? உம்மை தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருவு வெளிப்பட வருவது எண்ணும்மை அப்படின்னு சொல்கிறோம். மறைந்து வருவது நல்ல கவனமாக வச்சுக்காங்க. ரெண்டு சொற்களுக்கு இடையில் மறைந்து வந்தா அது என்ன சொல்கிறோம்? உம்மை தொகை அப்படின்னு சொல்கிறோம். இரண்டு சொற்களுக்கு இடையில் வந்து வெளிப்படையாக வந்தா அது என்ன சொல்கிறோம்? எண்ணும்மை எனப்படும். எடுத்துக்காட்டு, இரவும் பகலும், பசுவும் கன்றும். இப்போ இரவு பகல் அப்படின்னா உம்மை தொகை. அதே வெளிப்படையாக இரவும் பகலும் வந்துச்சுன்னா எண்ணும்மை. பசு கன்று அப்படின்னா என்னது? உம்மை தொகை. பசுவும் கன்றும் அப்படின்னு வந்தா என்னது? எண்ணும்மை. வெளிப்படையாக ஒரு சொற்றொடரில் வந்தா எண்ணும்மை. வந்து மறைந்து வந்தா என்ன சொல்கிறோம்? உம்மை தொகை. இப்போ என்ன மாணவர்களே, இப்போ நாம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, தொகைநிலை தொடர் வந்து எத்தனை வகைப்படுனா, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை என 6 வகைப்படும். இதில் வேற்றுமை தொகை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். உருவும் பயனும் உடன்தொக்க தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, இருபெயரட்டு பண்புத்தொகை, உவமை தொகை, உம்மை தொகை ஆகிய தொடர்களை நாம் பார்த்தோம். இப்பாடப்பகுதி நன்றாக புரிந்ததா மாணவர்களே? இப்பாடப்பகுதியை நீங்கள் நன்றாக படித்து பாருங்கள் மாணவர்களே. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.